வெல்கம் டு கெவின்ஸ் கேலரி ஃபோட்டோகிராஃபி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்ன கேமரா வாங்கலாம். ஸோ இந்த கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருக்கும். கேமரா வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஆசையில் நிறையா யூடியூப்பில் ரிவ்யூ பார்த்துருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருப்போம். பட் இருந்தாலும் நமக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்லேயே இருக்கும். ஸோ மொத்தமாகவே ஒரு 4 கேட்டகரி தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஃபோட்டோகிராஃபியை ஹாபியாக பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ, எனக்கு ஒரு சிம்பிளாக ஒரு கேமரா இருந்தால் போதும். நான் வந்து ஃபோட்டோகிராஃபியை கரியராக சூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன், அதுக்கு ஒரு நல்ல கேமராவாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் கிரியேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கு நான் ஒரு நல்ல கேமரா நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி கேமரா வச்சுருக்கேன். இப்போ 2025 எந்த மாதிரி கேமரா அப்டேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆர் நான் டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் மிரர்லெஸ் மூவ் ஆகலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு நான் ஒரு நல்ல கேமரா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ மொத்தமாகவே இந்த 4 கேட்டகரி தான். அதில் நீங்கள் ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வேலிட் ப்ரொவைட் பண்ணுற வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் இந்த கேமரா வாங்க, அந்த கேமரா வாங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நம்ம ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தேவையான கேமரா என்ன அப்படின்றத நான் சொல்லக்கூடிய ஒரு சில க்ரைட்டீரியா வச்சு நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் சொன்ன அந்த க்ரைட்டீரியா என்னென்ன அப்படின்றத நான் ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் சென்சார், செகண்ட் ஒன் வந்து பிக்சல் ஏரியா, தேர்ட் ஒன் ரெசல்யூஷன், ஃபோர்த் ஒன் ஃபியூச்சர், ஃபிஃப்த் ஒன் லென்ஸ் கலெக்ஷன் அண்ட் கடைசியாக ப்ரைஸ் செக்மெண்ட். ஸோ இந்த 6 க்ரைட்டீரியாவை வச்சு ஓரளவுக்கு ஒரு நல்ல கேமரா எது அப்படின்றத நம்மளால் ஈஸியாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை அப்படியே ஒன்றா பார்ப்போம் வித் எக்ஸாம்பிள்ஸோட. ஸோ ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா வந்து டைப்ஸ் ஆஃப் சென்சார்ஸ். நம்ம வந்து கேமரா வாங்குகிறோம் அப்படின்னு முடிவாயிருச்சு. பட் இருந்தாலும் அந்த கேமராக்குள்ளே என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து அந்த கேமராவுடைய ப்ரைஸும் அந்த கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸுமே நல்லாவே வேரி ஆகும். ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் சென்சார் இருக்குது. ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு சென்சார் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து காமனாக யூஸ் பண்ணக்கூடிய நம்ம கமர்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு சில சென்சார்ஸ் எல்லாம் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து மீடியம் ஃபார்மெட்டு, செகண்ட் ஒன் ஃபுல் ஃப்ரேம், அடுத்து ஏபிஎஸ்சி, அடுத்து மைக்ரோ ஃபோர் தேர்டு, அடுத்து 1 இன்ச் சென்சாரு, 1/3.2 இன்ச். ஸோ இப்போ இந்த ஃபைனலாக பார்த்தால 1/3.2 இன்ச் சென்சார், இதுதான் நம்ம டே பை டே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மொபைல் இருக்கக்கூடிய ஒரு சென்சாரு. ஸோ இது எந்த அளவுக்கு சின்னதான சென்சார் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஒரு 1 lakh 2 lakh கொடுத்து வாங்குற கேமராவில் வந்து மொபைலை கம்பேர் பண்ணுறப்ப ஏன் கேமராவில் அவுட்புட் நல்லா இருக்குன்னா இந்த சென்சாருடைய சைஸ் தான் காரணம். ஸோ நம்ம இப்போ இந்த டைப் எல்லாம் பார்த்தோம்ல, இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் சென்சார் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இதில் வந்து மீடியம் ஃபார்மெட் அப்படின்றது வந்து காமனாக கமர்ஷியலாக மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஹை அண்ட் ப்ரொஃபஷனல் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி, ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி மாதிரி எங்கெங்கெல்லாம் ரொம்ப ப்ரிசைஸாக ஃபோட்டோகிராஃபி பண்ணணுமோ அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் இந்த மீடியம் ஃபார்மெட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து ஃபுல் ஃப்ரேம் அப்படின்னு பார்த்துக்கிட்டா இது காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய, இதுதான் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய சென்சார் அப்படின்னு பார்த்துக்கிட்டா இந்த ஃபுல் ஃப்ரேம் சென்சார் தான். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய ஏபிஎஸ்சி சென்சார் வந்து ஃபுல் ஃப்ரேம் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான இடங்கள்ல இந்த ஏபிஎஸ்சி சென்சார் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதை தாண்டி வைல்ட் லைஃப்ல மேக்ஸிமம் ஏபிஎஸ்சி சென்சார் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து மைக்ரோ ஃபோர் தேர்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டா வந்து இது வந்து இதோடைய மெயின் பர்பஸ் வந்து வீடியோகிராஃபிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு வீடியோ சென்ட்ரிக்கான ஒரு சென்சாரு. ஏன்னா சென்சாருடைய சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால வீடியோகிராஃபிக்கு அந்த ரீட் அவுட் ஸ்பீடெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்றனால இது வந்து ஒரு வீடியோ பேஸ்டு கேமராஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மைக்ரோ ஃபோர் தேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து 1 inch சென்சார். இந்த 1 inch சென்சார் வந்து மைக்ரோ ஃபோர் தேர்டை விட கம்மியாக இருக்கும். ஃபுல் ஃப்ரேமோட ரொம்பவுமே சின்ன சென்சார் தான். இந்த 1 inch சென்சார் வந்து மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா வீடியோ பர்பஸ் மட்டும்தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த வெட்டிங்லலாம் பார்த்துருப்போம்ல, வெட்டிங்கில் வந்து ஒரு வீடியோகிராஃபர் வந்து கேமரா இப்படி கையில் வச்சுக்கிட்டு அதுக்கு பேர் கேம் கோடர். அந்த மாதிரி கேம் கோடரில் இந்த 1 inch சென்சார் யூஸ் பண்ணுவாங்க. எல்லா கேம் கோடர்லையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ப்ரைஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கேம் கோடரில் மட்டும்தான் இந்த 1 inch சென்சார் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய சென்சார் தான். இது வந்து 1/3.2 இன்ச் சென்சாரு. இதுலேயே சின்ன சென்சார் இதுதான் வந்து மேக்ஸிமம் எல்லா மொபைல்ஸ்லையுமே யூஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு சின்னதாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மொபைலில் ப்ளேஸ் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி லென்ஸும் சின்னதாக மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஸோ நல்லா போர்ட்டபுளாக இருக்கணும் அப்படின்றனால இந்த சென்சார் வந்து மேக்ஸிமம் மொபைலில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ஐஃபோனாக இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி. நிறைய பேருக்கு ஒரு மெத்து இருக்கும், ஐஃபோனில் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. கிடையாது. ஐஃபோன்லேயும் இதே சென்சார் தான், ஆண்ட்ராய்ட்லேயும் இதே சென்சார் தான். ஸோ இப்போ ஆப்பிளுடைய சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்கும், ஆண்ட்ராய்டுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க. ஸோ எடுக்கக்கூடிய இமேஜ் அது எப்படி அந்த சாஃப்ட்வேர் எப்படி ப்ராசஸ் பண்ணி நமக்கு வெளியில் அவுட்புட்டாக கொடுக்குது அப்படின்ற
அப்படின்றது அடுத்த டாபிக். ஸோ அவ்வளோதான் பேசிக்காக. இதுதான் வந்து சென்சாருடைய டைப்ஸு. ஒரு டைப்புக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. இதில் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக தேடுறீங்க அப்படின்றத இதில் ஃபில்டர் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நான் சொன்ன அந்த மீடியம் ஃபார்மேட்டில் ஆரம்பித்து மொபைல் சென்சார் வரைக்குமே மேலேருந்து கீழே வர வர அதோடைய லோ லைட் கேப்பபிலிட்டியும் கம்மியாகிட்டே வரும். ஒரு மீடியம் ஃபார்மேட்டில் கிடைக்கிற லோ லைட் கேப்பபிலிட்டி மொபைல் சென்சாரில் கண்டிப்பாக கொண்டே வர முடியாது. ஸோ அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதே மாதிரி அந்த போக்கா எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய பேக்ரவுண்ட் பிளரும் சென்சாருடைய சைஸை பொறுத்து கம்மியாகிக்கிட்டே வரும். ஸோ இப்போ லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னோம்ல, இதுதான் வந்து நம்ம அடுத்து பார்க்க போகிற க்ரைட்டீரியா. இப்போ நான் முன்னாடி சொன்னேன்ல, சென்சாருடைய சைஸ் பெருசாக இருந்தால் லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குமா அப்படின்னா அதுவும் ஒரு காரணம். பட் இருந்தாலும் அந்த சென்சாரில் இருக்கக்கூடிய பிக்சல் ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம ஒரு 2 ஃபுல் ஃப்ரேம் சென்சார் எடுத்துப்போம். சோனிலேயே எடுத்துப்போமே. சோனிலேயே வந்து A7S3 அப்படின்ற மாதிரி ஒரு கேமரா இருக்கும். சோனிலேயே A7R5 அப்படின்ற மாதிரி ஒரு கேமரா இருக்கும். ஸோ இப்போ இந்த சோனி A7S3 அதுவும் ஃபுல் ஃப்ரேம் சென்சார் தான். A7R5 அதுவும் ஃபுல் ஃப்ரேம் சென்சார் தான். A7S3ல வெறும் 12 மெகா பிக்சல் தான் இருக்கும். A7R5ல கிட்டத்தட்ட 61 மெகா பிக்சல் கிட்ட இருக்கும். ஸோ இந்த ரெண்டும் ஃபுல் ஃப்ரேம் தான். அப்படின்றப்ப நமக்கு லோ லைட் நல்லா தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா நம்ம பார்த்துருப்போம்ல, மற்ற சென்சாரை கம்பேர் பண்ணும்போது ஃபுல் ஃப்ரேம் வந்து லோ லைட்டில் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த ரெண்டுமே ஃபுல் ஃப்ரேம் தான். அப்படின்றப்ப இந்த ரெண்டுமே ஈக்குவலாக லோ லைட்டில் பர்ஃபார்ம் பண்ணணும் தானே. ஆனால் அப்படி கிடையாது. இந்த இடத்துல தான் வந்து சென்சார் பிக்சல் ஏரியா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. மேக்ஸிமம் இந்த சென்சார் பிக்சல் ஏரியா அப்படின்ற ஒரு விஷயத்த மேக்ஸிமம் யாருமே சொல்லி நான் பார்த்ததில்ல. சிம்பிளாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்போ ஒரு ஃபுல் ஃப்ரேம் சென்சார் இருக்குது அப்படின்னா அதில் எவ்வளோ பிக்சல்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த ஒரு பிக்சலும் இப்போ 12 மெகா பிக்சல் இருக்குது அப்படின்னா 12 மில்லியன் பிக்சல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அந்த ஒரு ஈச் அண்ட் எவ்ரி பிக்சல், இண்டிவிஜுவல் பிக்சல் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றத பொறுத்து அந்த சென்சார் வந்து லைட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளே சொல்கிறேன். இந்த A7S3 இருக்குது, A7R5 இருக்குது. இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப இது 2 கேமராவையும் நம்ம பிக்சல் ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா A7S3ல 14.15 மைக்ரோமீட்டர், A7R5ல 70.55 மைக்ரோமீட்டர். ஸோ இந்த மைக்ரோமீட்டர் அப்படின்றது அந்த சென்சாரில் இருக்கக்கூடிய அந்த குட்டி பிக்சல், ரொம்ப நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த குட்டி பிக்சலுடைய ஒரு பரப்பளவுன்னு வச்சுக்கலாம். அந்த பரப்பளவு ஏரியா அதான் பிக்சல் ஏரியா அப்படின்றது. அது வந்து A7S3ல அதிகமாக இருக்குது, A7R5ல கம்மியாக இருக்குது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். கிட்டத்தட்ட இது வந்து 14.15 மைக்ரோமீட்டரு, இது வந்து 70.55 மைக்ரோமீட்டரு. எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ். இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு தேதிக்கு இந்த சோனியுடைய 12 மெகா பிக்சல் சென்சார் தான் இருக்கிறதுலேயே லோ லைட் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கேமரா. இந்த கிரைட்டீரியா, இந்த பிக்சல் ஏரியா அப்படின்ற கிரைட்டீரியா வந்து ஒரு சென்சார் எந்த அளவுக்கு லோ லைட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத நம்ம ஒரு ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கிரைட்டீரியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, அந்த கேமரா டெசிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நம்ம 2 கேமராவையும் கம்பேர் பண்ணி அதில் நிறைய டீட்டெயிலாம் வரும். அதில் வந்து இந்த சென்சார் பிக்சல் ஏரியா அப்படின்ற ஒரு டேட்டாவும் வரும். நான் அதை பார்த்து தான் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ அடுத்த க்ரைட்டீரியா வந்து ரெசல்யூஷன். கொஞ்சம் முக்கியமான க்ரைட்டீரியா. ஏன்னா இதில் தான் வந்து நமக்கான கேமரா எது அப்படின்றத நம்ம சூஸ் பண்ண முடியும். இப்போ நம்மளுடைய ஒர்க் ஃப்ளோக்கு எந்த மாதிரி மெகா பிக்சல் இருக்கக்கூடிய சென்சார் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத இந்த க்ரைட்டீரியா வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு வரப்போ யோசிக்கவே கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ மெகா பிக்சல் கூட போகுதோ அந்த அளவுக்கு ஃபோட்டோகிராஃபி நம்மளால் சூப்பராக பண்ண முடியும். பட் அதே சமயம் மெகா பிக்சல் கூட போக போக அதோடைய ப்ரைஸும் ஏறிட்டே போகும். ஸோ அடுத்து வீடியோகிராஃபி வரப்ப கண்டிப்பாக இதில் வந்து மெகா பிக்சல் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வீடியோகிராஃபிக்கு நல்லா இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 12 மெகா பிக்சல் இருக்குது, 30 இருக்குது, 50 இருக்குது, 61 வரையும் நம்ம பார்த்தோம். இவ்வளோ மெகா பிக்சல் வந்து வீடியோவுக்கு தேவையே கிடையாது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ வந்து நான் 1080ல ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதாவது ஃபுல் ஹெச்டியில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோடைய ஹைட் அப்படின்னு பார்த்துக்கிட்டா வந்து 1080, இதோடைய வித் அப்படின்னு பார்த்துக்கிட்டா வந்து 1920. ஸோ இவ்வளோ பிக்சல்ஸ் தான் வந்து நமக்கு ஒரு 1080 ஒரு ஃபுல் ஹெச்டி வீடியோவை கிரியேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பிக்சல்ஸ் தான் தேவை. இந்த பிக்சல்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 20,73,600. ஸோ இதை வந்து மெகா பிக்சல் அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா வெறும் 2 மெகா பிக்சல் தான் ஃபுல் ஹெச்டி வீடியோ எடுக்கிறதுக்கு தேவை. ஃபோட்டோகிராஃபிக்கு எப்படி ரெசல்யூஷன் இருக்கணும்னு பார்த்தோம், வீடியோகிராஃபிக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ஹைப்ரிட் ஃபோட்டோவும் பண்ணணும், வீடியோவும் பண்ணணும். நான் வந்து இந்த கேட்டகரி தான். நான் வந்து ஃபோட்டோகிராஃபியும் பண்ணுவேன், வீடியோகிராஃபியும் பண்ணுவேன். அப்படின்றப்ப நான் எந்த மாதிரி மெகா பிக்சலை நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, கம்மியாகவும் போயிடாம ரொம்ப அதிகமாகவும் போயிடாம நடுவில் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஈவனாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும்.
ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே நம்மளால் ஒரு கேமரா வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு மீடியமான ரெசல்யூஷனில் இருக்கக்கூடிய கேமராஸ் வந்து ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம 24 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 24 மெகா பிக்சல் சென்சார் இருக்கிற கேமராஸ் தான் வேர்ல்டு வைடாகவே அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய கேமராஸும் கூட. ஸோ இதில் வந்து என்னென்ன கேமராஸ் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிராண்ட்லேயும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சோனியில் A7 Mark 3ன்னு சொல்லி ஒரு கேமரா இருக்குது, நிக்கானில் Z6 சொல்லி ஒரு கேமரா இருக்குது, கேனனில் வந்து R6 Mark 2 சொல்லி ஒரு கேமரா இருக்குது, பேனாசோனிக்கில் வந்து லூமிக்ஸ் X5 Mark 2 அப்படின்ற மாதிரி ஒரு கேமரா இருக்குது. இது எல்லாமே வந்து 24 மெகா பிக்சல் அதுக்குள்ளேயே தான் இருக்கும். இந்த கேமராஸ் எல்லாமே வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க, வீடியோகிராஃபர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. நான் ரெண்டுமே ஷூட் பண்ணக்கூடிய ஹைப்ரிட் ஷூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த 24 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி கேமராஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த க்ரைட்டீரியா வந்து அந்த கேமராவில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். மெயினாக எல்லாருமே வந்து ஒரு கேமரா வாங்குறாங்க அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்படின்றப்ப ஒரு கேமரா நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த கேமராவில் ஆட்டோ ஃபோக்கஸ் எப்படி இருக்குது, அதுலேயும் குறிப்பாக ஐ ட்ராக்கிங் எப்படி இருக்குது, ஒரு ஹியூமனுடைய கண்ணை எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ட்ராக் பண்ணுது அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுலேயே சைடில் பார்த்தோம்னா அனிமல் ஐ ஆட்டோ ஃபோக்கஸு, பேர்ட் ஐ ஆட்டோ ஃபோக்கஸு, சப்ஜெக்ட் டிடெக்ஷன், இந்த மாதிரி நிறையா ஃபோக்கஸிங் சிஸ்டம் இருக்கும். இதில் எந்தெந்த கேமராலாம் ஸ்ட்ராங்காக இருக்கோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து கேமராவுடைய ஸ்பீட் அப்படின்னு பார்த்துக்கிட்டா ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பிராண்ட்ஸே வந்து அதோடைய ஸ்பீடை வந்து லிமிட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நிக்கானில் எடுத்துக்கிட்டோம்னா Z9 அப்படின்னு ஒரு கேமரா இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 5 lakh வேல்யூ உள்ள ஒரு கேமரா. இதோடைய ப்ராசஸர் வந்து XPD7 ப்ராசஸர். நிக்கான்லேயே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன நிக்கான் Z50 Mark 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா இருக்குது. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரேஞ்சில் இருக்கக்கூடிய கேமரா. அந்த கேமராலையும் சேம் அதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்ப நமக்கு ஸ்பீடு ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஆனால் அப்படி பிராண்ட் வந்து அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்பீடு கொடுப்பாங்க. ஸோ இந்த கேமராவுடைய ஸ்பீடை இன்னும் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா கேமராவில் என்ன மாதிரி கார்டு இருக்குது, என்ன மாதிரி மெமரி கார்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்தும் அந்த கேமராவுடைய ஸ்பீடு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து CF கார்டு இருக்குது, XQD கார்டு இருக்குது, UHS2 கார்டு இருக்குது, UHS1 இருக்குது. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான க்ரைட்டீரியா தான். ஸோ இந்த க்ரைட்டீரியாவை பொறுத்துமே வந்து ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். வீடியோகிராஃபிக்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய ஃபியூச்சர் என்னன்னா வீடியோ கோடக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்குமே வந்து 8 பிட் வரையும் தான் கேமரா கம்பெனிஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு தேதிக்கு ரிலீஸ் ஆகிற எல்லா கேமராஸுமே வந்து 10 பிட் வரையும் போயிட்டாங்க. 10 பிட்டில் 4K 60 வரையும் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் அப்படின்ற வரைக்கும் போயிட்டாங்க. குரோமா சப் சாம்பிளிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியூச்சர் இருக்கும். அது வந்து 4:2 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வீடியோ கோடக் எல்லாமே வந்து ஒரு கேமராவில் ஃபியூச்சராக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து பெஸ்ட் கேமராவாக இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், கொடுத்துருக்கிற ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அடுத்து வந்து ப்ரைஸ் செக்மெண்ட்டு இப்போ ஒரு சில பேர்த்துக்கு வந்து எனக்கு ப்ரைஸ் மேட்டர் கிடையாது, என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும், எவ்வளோ லேக்ஸ்னால என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்றவங்களுக்கு இப்போ பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் என்னால் ஒரு 1 lakh-2 lakh தான் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும், என்னால் ஒரு 1 lakh-குள்ளே தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும், என்னால் ஒரு 50,000 தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த ப்ரைஸ் லிஸ்ட் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. நம்ம வந்து ஒரு 1.5 lakh-லேருந்து 2.5 lakh நம்ம ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருந்தோம்னா நம்மளால் ஒரு பெஸ்ட்டான ஒரு கேமராவை நம்ம வாங்கிட முடியும். பட் 1.5 கீழே வரோம் அப்படின்னா ஃபுல் ஃப்ரேமில் நம்மளால் ஒரு நல்ல கேமராவை சூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக எனக்கு ஃபுல் ஃப்ரேமும் வேணும், ஃபியூச்சரும் இருக்கணும், லோ லைட்டும் நல்லா இருக்கணும், ஃபோட்டோ வீடியோ ரெண்டுமே பண்ணணும் அப்படின்னா ஃபுல் ஃப்ரேமில் 1.5 கீழே நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படின்றப்ப நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் வந்து அந்த ஃபுல் ஃப்ரேமோட சின்ன சென்சார் சொன்னோம்ல, APS-C சென்சார். ஸோ அந்த சென்சாரில் இருக்கக்கூடிய கேமராஸை நம்ம சூஸ் பண்ணோம்னா நம்மளால் ஒரு அரௌண்ட் 1 lakh-லேயே வந்து நமக்கு எதிர்பார்த்த எல்லா ஃபியூச்சரும், வீடியோ ஃபியூச்சர் ஆகட்டும், ஃபோட்டோகிராஃபி ஃபியூச்சர் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அதே சமயம் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது லோ லைட் பர்ஃபார்மன்ஸும் அந்த பேக்ரவுண்ட் பிளரும் நம்ம காம்ப்ரமைஸ் கொஞ்சம் ஒரு 1.5 மடங்கு காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமரா வச்சு நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபுல் ஃப்ரேமுக்கு ஒரு 100 வாட்ஸ் லைட் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா APS-C சென்சார் வச்சு ஷூட் பண்ணும்போது ஒரு 150 வாட் லைட் நம்ம யூஸ் பண்ணணும். அவ்வளோதான் வித்தியாசம். அப்படி நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா ரெண்டுடைய அவுட்புட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபுல் ஃப்ரேமோட APS-C லைட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லைட்டிங்கை கொடுத்தோம்னா அது ஈக்குவல் ஆயிரும்.
ஃபோட்டோகிராஃபி ஹாபியாக பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த 1 lakh செக்மெண்ட்டே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக இன்னொரு க்ரைட்டீரியா இருக்குது. அது என்னென்னா லென்ஸ் கலெக்ஷன். இந்த லென்ஸுக்காகவே நான் இந்த கேமரா வாங்குகிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோனியில் 18105 இந்த 18105mm பவர் ஜூம் லென்ஸுக்காகவே FX30 அப்படின்ற ஒரு கேமராவை நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து இந்த வெட்டிங்கில் வீடியோகிராஃபி பண்ணுறவங்களுக்காக அந்த கேமரா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படின்றப்ப நம்ம கேமரா சூஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி லென்ஸு சூஸ் பண்ணுறது அதை விட முக்கியம். கேமரான்றது ஒரு சென்சார் தான். கேமராவை தாண்டி நம்ம அதில் மாட்டக்கூடிய லென்ஸும் நம்ம கொடுக்கக்கூடிய லைட்டிங்லேயும் தான் நம்ம அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குது, நல்லா இருக்கா இல்லை கேவலமாக இருக்கா அப்படின்றது டிசைட் பண்ணும். நான் நிறைய க்ரைட்டீரியா சொன்னேன்ல, இதில் வந்து எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஒரு கேமரானா அது வந்து கேனனில் R6 Mark IIன்னு சொல்லிட்டு அது வந்து லோ லைட்டுக்கும் நல்லாயிருக்கும், வீடியோவும் சூப்பராக பண்ணும், ஃபோட்டோகிராஃபியும் சூப்பராக பண்ணும். பட் இருந்தாலும் அந்த கேமராவை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கேனனில் RF மவுண்ட்டுக்கு என்னென்ன மாதிரி லென்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கணும். ஸோ இப்போ கேனனில் RF மவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 2 வகையான லென்ஸ் இருக்குது. ஒன்று வந்து USM லென்ஸு, இன்னொன்று வந்து STM லென்ஸு. ஸோ இந்த STM லென்ஸ் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியும் கம்மியாக இருக்கும். இந்த USM லென்ஸ் வந்து ப்ரைஸ் ஹெவியாக இருக்கும். கேனனில் தேர்ட் பார்ட்டிக்கு இன்னும் அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் லென்ஸு பிரச்சனையினால் நான் அந்த கேமராவை நான் சூஸ் பண்ணலை. ஸோ இப்போ வந்து கேனனில் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. இப்போ நான் சொன்ன க்ரைட்டீரியாவில் வச்சு நம்ம சூஸ் பண்ணி ஒரு நிக்கான் கேமராவை நம்ம செலக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கான் Z6 Mark II அப்படின்ற ஒரு கேமரா இருக்குது. இப்போ நம்ம அந்த கேமராவை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன லென்ஸ் கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக நிக்கான்லையும் சேம் அதே மாதிரி 2 டைப் ஆஃப் லென்ஸ் இருக்குது. இப்போ எப்படி கேனனில் USMோ அந்த மாதிரி நிக்கானில் வந்து S-லைன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த S-லைன் அப்படின்றது அதோடைய அவுட்புட் குவாலிட்டி எல்லாமே பயங்கர டாப் நாச்சாக இருக்கும். நமக்கு கேனனை கம்பேர் பண்ணும்போது நிக்கானுக்கு லென்ஸ் கலெக்ஷன் வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ப்ரைஸ் ரேஞ்சிலையும் சரி, குவாலிட்டிலையும் சரி. மற்ற தேர்ட் பார்ட்டி லென்ஸான டேம்ரானு, வில்ட்ராக்ஸு, தேர்ட் பார்ட்டி லென்ஸ் எல்லாமே வந்து நிக்கானுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி தேர்ட் பார்ட்டி லென்ஸை நிக்கானில் சூஸ் பண்ண முடியாது, ஒரு சிலது தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2875 டேம்ரான் இருக்குது. வில்ட்ராக்ஸில் வந்து எல்லா ப்ரைம் லென்ஸுமே இருக்கும். ஃபைனலாக சோனி கேமராஸ், இவங்களுக்கு இல்லாத லென்ஸே கிடையாது. எந்த லென்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் புதுசாக ஒரு லென்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு சோனி மவுண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு தான் அடுத்த மவுண்ட்டுக்கே போவாங்க. யார் வேணால் என்னுடைய கேமராவுக்கு லென்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிக்குவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக நம்மளால் சூஸ் பண்ண முடியும். ஒரு நல்ல குவாலிட்டியான லென்ஸை கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் சூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காகவே தான் சோனி கேமராஸ் வேர்ல்டு வைடாகவே அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. சோனியில் கிட்டத்தட்ட 3 வெரைட்டியான லென்ஸ் இருக்கும். ஒரு நார்மல் லென்ஸ் இருக்கும், அதில் எந்த இதுவும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்து சோனியில் வந்து G லென்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அந்த நார்மல் லென்ஸோட ஒரு ஸ்டெப் மேலே இருக்கும். ஆப்டிக்கல் குவாலிட்டியும் சரி, ஆட்டோ ஃபோக்கஸ் ஸ்பீடும் சரி ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். இதுக்கு அடுத்து G மாஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு செக்மெண்ட் இருக்குது. இது வந்து கேனன் நிக்கானில் இருக்க மாதிரியே இதுவும் ஒரு ப்ரோ செக்மெண்ட் தான். ஸோ இந்த G மாஸ்டரில் இருக்கக்கூடிய எல்லா லென்ஸுமே மினிமம் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். ப்ரைஸும் ஹெவியாக இருக்கும், அதோட பர்ஃபார்மன்ஸும் ஹெவியாக இருக்கும். ஸோ வந்து நம்ம சோனி கேமரா வாங்கணும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம சோனியில் G மாஸ்டர் லென்ஸு தான் வாங்கணும் அப்படின்னு ஆப்ஷன் கிடையாது. நம்ம இதுக்கு பதிலாக வந்து ஒரு சிக்மாவோ இல்லை ஒரு டேம்ரானோ இல்லை ஒரு சாமியாங்கோ இல்லை ஒரு வில்ட்ராக்ஸோ இப்படி வந்து லென்ஸுக்குன்னு தனியாக நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது சோனியை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம அதில் எந்த லென்ஸு நல்ல ஆப்டிக்கல் குவாலிட்டி இருக்குது, எந்த லென்ஸு ப்ரைஸ் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்றத நமக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் நிறையா இருக்கும். மேக்ஸிமம் நிறைய பேர் சோனி கேமரா வாங்குறதுக்கான ரீசனே இதுதான். ஸோ அவ்வளோதான். இந்த க்ரைட்டீரியாலாம் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணோம்னா நம்மளால் ஒரு பெஸ்ட்டான கேமராவை சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேமரா வாங்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.